ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை நகராட்சியில் பணியாற்றும் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் முறையாக சம்பளம் வழங்க கோரி நகராட்சி அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 2 மாத காலமாக சம்பளம் வழங்கப்படாததால் பள்ளி கட்டணம் கட்ட முடியாமலும் மாத தவணை செலுத்த முடியாமலும் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளதாக தூய்மை பணியாளர்கள் தெரிவித்தனர். ஒரு மாசம் 7, இந்த மாசம் 8, 2 மாசம் சம்பளம் எங்களுக்கு வரணும். கேட்டதுக்கு என்ன சொல்றாங்க? சம்பளம் இந்த போடுறோம் செக் கொடுக்கல, இந்த போடுறோம் செக் கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. 2 மாசமா எழுத்து கடத்துறாங்க. நாங்களும் சரி இப்போ போட்டுருவாங்க, நாளைக்கு போட்டுருவாங்க. உடச்ச கசினின்னு போகிறாங்கல்ல, அண்ணன் நாங்களும் போயிட்டுருக்கோம். நாங்கள் பொறுத்துக்குவோம். நாங்கள் வாங்கின கடங்காரம் கொடுத்துட மாட்டேங்கிறாங்க. வயலை ஸ்கூல்லேருந்து வாத்தியாரம் அனுப்பி விட்டுறாரு. ஃபீஸ் கட்டல ஒருத்தவரில் வெளியேறான்னு சொல்லி நாங்கள் இதை வச்சு நம்ம தான் படிக்கல பண்ணுறோம். நம்ம பிள்ளையாவது படித்து நம்மளுக்கு ஒரு நல்ல வழியை கட்டணும் சார். எங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கணும். எங்கள் பிள்ளைகளுக்கு இந்த நிலைமைனா அப்புறம் நாங்கள் எதுக்கு சார் இந்த வேலை பார்க்கணும்? சம்பளம் கேட்க சொல்லுங்க. நைட்டு 8 மணி வரைக்கும் நாங்கள் வேலை பார்க்குறோம். இன்னைக்கு இதுக்கு போகல சம்பளத்தை போட சொல்லுங்க, நாங்கள் போகிறோம். பாதி பேர் வாடகை தான் இருக்கும். லோனை வைமா வாமான்னு கேட்கறதுக்கு ஆதார கார்டை லாக் பண்ணி தாங்கிறாப்ல லோனு தரவு. நீ எங்கே உன் பிள்ளைங்க படிக்க வைக்க முடியாது, என்ன வாங்க முடியாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.